Hi friends, கோவை காந்திபுரத்தில் இருக்கிற எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணில மட்டும் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணிடாதீங்க. அது ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. சமீபத்தில் கோவை எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஹோட்டலா இல்ல துணிக்கடியாங்கிற அளவுக்கு அவ்வளோ கிராண்டா இருந்துச்சு கடை. அதெல்லாம் ஓகே தான், சம்பவம் இனிமேல் தாங்க இருக்கு. மெனு கார்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆனா நாங்க ஆர்டர் பண்ணது அவங்களோட ஸ்பெஷலான சிக்கன் தம் பிரியாணி ஒரு பிளேட் 230 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணது என்னமோ ஒரு பிளேட் பிரியாணிங்க. ஆனா அதுக்கு மனசார இத்தனை பவுல் ஸ்வீட் கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க. இதுக்கு இந்த ஹோட்டலுக்கு இத்தனை கூட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். சரி மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்போ எல்லாம் பெரும்பாலும் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பிரியாணி பவுல உள்ளங்கையில வச்சு அடிக்கலாம், அவ்வளவு குட்டியாகி போச்சு. ஆனா இங்க பாருங்க, அன்னத்தை இவ்வளவு பெரிய கிண்ணத்துல கொடுத்து இந்த ஜில்லாலே நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. சரியான குவான்டிட்டிங்க, அல்ல வந்துகிட்டே இருக்கு. அதாவது நல்லா சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம், நார்மலாக சாப்பிட்றவங்க 3 பேரே சாப்பிடலாங்க, அந்த அளவுக்கு குவான்டிட்டி. அது மட்டும் கிடையாதுங்க, டேஸ்ட் வைஸ் பக்கா டாப் நாச் அல்டிமேட், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். அந்த சிக்கன் வெந்திருக்கிற விதம், அந்த பிரியாணியோட மசாலா வேற லெவலுங்க. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்க 2 பேர் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் பிரியாணி ஆர்டர் பண்ணிடாதீங்க. அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நார்மலாக ரெஸ்டாரண்ட்ஸில் போய் நம்ம சாப்பிடும்போது வயிறு தான் நிறையும், ஆனால் ஒரு சில ஹோட்டலில் மட்டும்தான் மனசு நிறையும். உண்மையிலே இந்த ஹோட்டலில் எனக்கு மனசு நிறைஞ்சுதான் இந்த ரிவ்யூ நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஷேர் பண்ணிடுங்க.